என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அந்த சுவாமிகிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம். மார்கழி மாதம் 7ஆம் நாள். உத்திராட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். இன்னைக்கு திங்கட்கிழமை. மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு கிழமை திங்கள் கிழமையான இந்த நாள் அற்புதமான யோகங்களை கொண்டு வந்து கொடுக்கிறது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நாள். மேஷராசிக்காரர்களுக்கு பொருத்தமான வரிகள். இன்னைக்கு நல்ல தன வருமானம் வரும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இருக்கும். நல்ல ஸ்டேட்டஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மனசை உறுத்தின்னு இருந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பணிய வேண்டிய இடத்துல பணிவீர்கள், நிமிர வேண்டிய இடத்தில் நிமிர்வீர்கள். ஒரு சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு பலருக்கு இன்னைக்கு கிடைக்கும். நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்வது வெற்றியை தரும். காலையில் எழுந்த உடனே தோப்பு கரணம் போடணும். 21 தோப்பு கரணம் போடணும் பிள்ளையாருக்கு. உத்திராட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்கார். சூரிய பகவான் அட்டமத்தில் உட்கார்ந்து இருக்கார். இந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாம் நீங்க அரசு ஊழியர்களே, அரசியல்வாதிகளே பகைச்சுக்க கூடாது. ஆபீஸ்ல உயரதிகாரிகளோட சமரசமா போகணும். இன்னைக்கு மாலை நேரத்திலிருந்து உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் உதயமாகும். பொருளாதார நிலை உயரும், குடும்பத்தில் சந்தோஷம் உயரும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தி வரப்போறது. இன்னைக்கு சிலருக்கு கழுத்து தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்தை பற்றி யோசிப்பீங்க. குடும்ப நலன் கருதி பல முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள். சிலருக்கு வெளி உலகத்து மேல இருக்கிற அக்கறை குடும்பத்து மேல இருக்க. வெளி உலகம் வாழ்ந்துருவாங்க. மனைவி மேல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, பிள்ளைகள் மேல கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஆடி ஓடி வீட்டுக்கு வருகிற போது ஒரு காலம் வரும் பாருங்க, முதுமை காலம். அப்போ இவங்களை சப்போர்ட் பண்ண குடும்பத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் உலகத்தில் நீங்கள் எவ்வளவு உயர பறந்தாலும் சரி, அந்த இளமை இருக்கிற போதே உங்கள் குடும்பத்தை அரவணைச்சுட்டு போடும். மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தன வருமானம் பெருகும், மனோ தைரியம் பெருகும், முயற்சிகள் வெற்றி பெறும். கடகராசி என்பர்களே, எதிர்பார்க்கிற நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போறது. ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இது கிடைக்குமா கிடைக்காதான்னு காத்திருக்கீங்க இல்லையா? நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 6ல் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுல விசேஷம். 6ல் யாருக்கெல்லாம் சூரியன் செவ்வாய் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற யோகம் உண்டு. சொந்த ஜாதகத்தில் அப்படி இருக்கணும். இப்போ உங்களுக்கு 6ஆம் இடம் வலுத்திருக்கு, ரொம்ப நல்லது. நல்ல ஜாப் கிடைக்கும். அதே நேரத்தில் வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். பிசினஸ் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க. உயர் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு வரும். நல்ல எஜுகேஷன், அந்த எஜுகேஷனால வாழ்க்கையில் உயரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சிம்ம ராசி என்பர்களே, மிக நல்ல நாள். இந்த நாள்ல சிவபுராணம் படிக்கணும். சிவபுராணம் படிக்க படிக்க நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும். அதை நீங்க பார்க்கலாம். அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் இப்ப வந்து சேரும்.
இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். சில பேருக்கு இன்னைக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமண செய்தி ஒன்று, நல்ல செய்தி வரப்போகிறது. சிவபெருமான் வழிபாடு மனதிற்கு ஆனந்தத்தை தரும் நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கணும்னு ஆசை இப்போ இருக்கும், அது நடக்கும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஆகும். ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் கூடும். புதிய ஒரு கார் வாங்குற யோகம், புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் இப்போ உண்டு. ஆஞ்சநேயர் வழிபாடு அற்புதங்களை தரும். துலாம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். உங்கள் லாபாதிபதி சாரத்தில் சந்திரன் போறார். லாபாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் அந்த சூரிய பகவானை சேரும். இந்த நாளில் சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு கிடைக்கும். மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இது ஒரு யோகமான நாள். பிசினஸ்ல நீங்க செய்துட்டு இருக்கக்கூடிய முயற்சி, கரண்ட்ல ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்க, அது வெற்றி பெறும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் ரொம்ப அற்புதமா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கிறோம். இளமையில் கல் அப்படின்னாங்க. இளமையில படிக்கிறோம். படிக்கக்கூடிய படிப்பு வாழ்க்கையில உயர்த்தும். அதுவும் அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு படிச்சா அது நம்ம கல்வி திறனை வளர்க்கும். புரியாத பாடங்களை கூட அந்த நேரத்தில் படிக்கணும். பாடங்கள் புரிய துவங்கும். பிசினஸ் ரீதியான முயற்சிகள் இப்ப வெற்றி பெறும். பயணங்கள் திருப்திகரமாக அமையும். ரொம்ப நல்ல நாளா, மகிழ்ச்சியான நாளா இந்த நாள் உங்களுக்கு அமைய போகிறது. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல செல்வ வளம் பெருகும். வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போயிட்டு வரணும். நெருப்பு மின்சார விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உயரதிகாரிகளை பகைச்சிக்க வேண்டாம். அதே நேரத்தில் பிசினஸ் முயற்சி வெற்றி பெறும். கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். மகர ராசி என்பர்களே, நிறைய பேர் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்வீங்க, வெற்றி பெறுவீங்க. நல்லவர்கள் உங்களை தேடி வருவார்கள். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம், அப்பாவுடைய விஷயங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் ரொம்ப நேர்மையா இருக்கணும். வேணும்னே நம்மளை சிக்கல்ல மாட்டி வைக்க சிலர் முயற்சி செய்வார்கள். வீண் பழி கூட சிலர் மீது வரும். நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை மதிச்சு நடக்கணும். அதை வச்சுக்கணும். நல்லது நடக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு யோகமான ஒரு நாள். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். பெரியவர்களின் சப்போர்ட் கிடைக்கும். விஐபிகளின் சப்போர்ட் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். தன லாபம் கூடும். வியாபாரம் திருப்திகரமா இருக்கும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு செய்தி ஒன்று இன்னைக்கு வரப்போகிறது. குடும்பத்தில் இருந்த கசப்பு உணர்வுகள் மறையும். நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். பிசினஸ் லாபகரமா இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் தங்களுடைய கலை திறமையை நல்லா வளர்த்துக்கிடுவீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இன்ட்ரெஸ்ட் கூடும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?